ஓம் மகமாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கும் மாரியம்மன் ஆலயம் குன்னூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு தந்தி மாரியம்மன் திருக்கோயில். விசித்திரமான பெயரில் அம்பாள் குன்னூரில் குடிகொண்டிருக்கின்றார். வித்தியாசமான பெயர்தான், ஆனால் அருள் செய்வதில் ஒரு குறையும் கிடையாது. திருமணத்தடை நீங்கவும், புத்திரதோஷம் நீங்கவும், தொழில் விருத்தி அடையவும், செல்வம் பெருகவும், காலம் தவறாமல் மழை பெய்யவும், கல்வி மேன்மைக்கும், பதவி உயர்வு கிட்டவும் இங்கு மக்கள் வருகின்றார்கள். தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிய பின்னே அன்னைக்கு அவல், தேங்காய்ப்பூ, சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை நைவேத்தியம் படைத்து புடவை சாத்தியும், பூக்குண்டம் இறங்கியும், பால் குடம் அக்னி சட்டி எடுத்தும், தந்தி கம்பத்திற்கு தண்ணீர் ஊற்றியும், அன்னதானம் செய்தும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். இந்த திருக்கோவில் ஏற்பட்டது ஒரு அதிசய நிகழ்வுதான். ஒரு குதிரை இலாயத்தில் பணியில் இருந்த காவலாளி ஒருவர் இரவு நேரத்தில் வெளியே வந்தபோது ஒரு மரத்தில் கட்டப்பட்டிருந்த ஊஞ்சலில் சிறுமி ஒருத்தி பட்டாடையும் கண்களை பிரிக்கும் நகைகளையும் அணிந்து கொண்டு அங்கே ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்தார். மறுநாள் இந்த தகவலை மற்றவர்களிடெல்லாம் சொல்ல யாருமே நம்பவில்லை. மறுநாளும் இரவில் அதே காட்சியை கண்டு அதிர்ந்து மறுபடியும் மற்றவர்களிடம் சொன்னார். அவர் கூறியதை கேட்டு அதை உறுதி செய்ய விரும்பிய அனைவரும் அன்றிரவில் குதிரை லாயத்துக்கு வந்து தங்கி அந்த நிகழ்வை கண்டு அந்த உண்மையை அறிந்து கொண்டார்கள். அப்போது ஒருவரின் கனவில் மாரியம்மன் தோன்றி அந்த மரத்தின் அடியில் சிறுமி போல காட்சி தந்த இடத்தில் தான் சுயம்புவாக வீட்டிருப்பதாக சொல்ல, அதன் பின் அங்கு அம்பிகைக்கு கோவில் எழுப்பி வழிபடத் தொடங்கினார்கள். குளிர்ந்த அடர்ந்து காட்டுப்பகுதியை ஆங்கிலேயர்கள் திருத்திய போது இது சிறிய ஊராக இருந்தது. எனவே இதை குன்னூர் என்று அழைத்தார்கள். குன்னூர் என்றால் சிறிய ஊர் என்று பொருள்படும். அம்பாளுக்கு கோயில் கட்டியும் போது ஆங்கிலேயர்கள் தந்தி கம்பம் ஒன்றினை இந்த இடத்தில் நட்டார்கள். இதனால் இங்கிருக்கும் அம்பாள் ஆதியில் தந்தி மாரியம்மன் என்ற திருப்பெயரில் அழைக்கப்பட்டு வந்தார். பிற்காலத்தில் அந்த பெயரே நிலைத்துவிட்டது. இன்று வரையிலும் கோவிலுக்கு அருகே ஆரம்பத்தில் வைக்கப்பட்ட தந்தி கம்பம் இன்றும் இருக்கின்றது. இதில் சிறப்பு என்னவென்றால், அம்மனுக்கு பூஜைகள் நடக்கும் போது தந்தி கம்பத்திற்கும் கற்பூர தீபாராதனை நடைபெறுகின்றது. குன்னூரில் தண்ணீர் பஞ்சம் தீர்க்கும் தேவியாக இவர் வழிபடப்படுகின்றார். தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் போதெல்லாம் தந்தி மாரியம்மனை மனமுருகி வேண்டினால் மழை பெய்கின்றது. இந்த திருக்கோவில் பிரகாரத்தில் முருகன், காத்தாயி அம்மன், கருமாரி அம்மன், காமாட்சி அம்மன், வனபத்ரகாளி, வனதுர்க்கை ஆகியோர் அருள்பாலிக்கின்றார்கள். இங்கு அம்மன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். அம்பாள் ஊஞ்சலாடியதாக சொல்லப்படும் மரம் இப்பொழுதும் இங்கு இருக்கின்றது. சித்திரை 27ஆம் நாள் ஆண்டு திருவிழா கொண்டாடப்படுகின்றது. மேலும் ஆடி வெள்ளி, நவராத்திரி, தீபாவளி, திருக்கார்த்திகை, தைப்பொங்கல், மாத அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களிலும் விசேஷ ஆராதனைகள் நடைபெறுகின்றன. ஆகையால் உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போது இந்த ஆலயத்தை தரிசித்து அம்பாளின் அனைத்து அனுகிரகங்களையும் பெற வேண்டி இந்த உரையை இத்தோடு முடித்து நாளை வேறொரு மாரியம்மன் ஆலயத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் மகா மாரியம்மனே